Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் ஒரு ஸ்கேட்டர் பிளாட் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதாவது ஒரு ஸ்கேட்டர் சார்ட் XY சார்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, scatter plot நாம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு டேட்டா செட்டுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் விஷுவலாக பார்க்குறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இந்த ஸ்கேட்டர் பிளாட். ஸோ ஸ்கேட்டர் பிளாட்டை, அந்த ஸ்கேட்டர் சார்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நமக்கு தேவையான அந்த ரெண்டு டேட்டா செட்டை ஹைலைட் பண்ணிக்கலாம். ஹைலைட் பண்ண கையோட நமக்கு குயிக் ஆக்சஸ் டூல்ஸ் குயிக் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கும். அண்ட் அதுலேயே நமக்கு சார்ட்டோட கேட்டகரியில் ஸ்கேட்டர் சார்ட் ஃபர்ஸ்டே பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். இல்லைனாலும் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் உங்கள் டேட்டாவை ஹைலைட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேப்பில் போனோம்னா சார்ட்ஸோட குரூப்பில் நமக்கு ஸ்கேட்டர் சார்ட், அந்த XY ஒரு பபிள் சார்ட், அந்த ஸ்கேட்டர் சார்ட் பார்த்திங்கன்னா இருக்கும். இதிலிருந்து நமக்கு தேவையான ஸ்கேட்டர் சார்ட்டை நம்ம தாராளமாக கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, ஸ்கேட்டர் பிளாட் நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம், ரெண்டு டேட்டா செட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை விஷுவலாக பார்க்கணுன்னும் போது தாராளமாக நம்ம இந்த ஸ்கேட்டர் பிளாட்டை யூஸ் பண்ணலாம். பட் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்கேட்டர் பிளாட், இந்த ஸ்கேட்டர் சார்ட் நம்பர்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, நம்பர்ஸோட மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இந்த இடத்துல டெக்ஸ்ட் ரிலேட்டடான கண்டென்ட்டை நீங்கள் இந்த சார்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அது எந்த ஆக்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை இன்சர்ட் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி இந்த சார்ட்டில் ஹாரிசாண்டல் ஆக்சஸ், அதாவது X ஆக்சஸ், அண்ட் வெர்டிக்கல் ஆக்சஸ், அதாவது Y ஆக்சஸ். நல்லா கவனிங்க, உங்களுக்கு வெர்டிக்கலாக Y ஆக்சிஸில் என்ன வேணுமோ அதை நீங்கள் உங்கள் டேட்டா செட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கணும். X ஆக்சிஸில், ஹாரிசாண்டல் ஆக்சிஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ ஒரு ஸ்கேட்டர் சார்ட்டை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா எந்த ஆக்சிஸில் எந்த டேட்டா வரணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டேட்டாவை பர்ஃபெக்டாக இந்த டேட்டா செட்லேயே அசைன் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த சார்ட்டில் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சார்ட்டோட டைட்டில். ஸோ இந்த சார்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்பென்ஸ் அண்ட் ரெவன்யூவோட ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறதுக்காக தான். ஸோ சார்ட்டோட டைட்டிலையும் நாம் அதே டைட்டில் என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரெவன்யூ ரிலேஷன்ஷிப். அண்ட் சார்ட்டோட ஸ்டைலை நீங்கள் மாற்றணும் போது இந்த சார்ட்டோட பிளாட்டை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே போதும். அப்போ நமக்கு சார்ட்டோட ஏரியாவை ஃபார்மேட் பண்ணுறதுக்கான பேனல் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஓப்பன் ஆயிரும். அண்ட் நமக்கு சார்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கான சார்ட் டிசைன் டேபும் அண்ட் ஃபார்மேட்டிங்கை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் டேபும் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் உங்களுக்கு தேவையான ஸ்டைல்ஸு தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சார்ட் ஸ்டைலில் இங்கே நமக்கு ஒரு டார்க் ஸ்டைல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதையே நம்ம என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை இந்த சார்ட் ஏரியாவை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கண்ட்ரோல் பண்ணணும் போது தாராளமாக நீங்கள் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பேனலில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது சார்ட்டுக்கான ஆக்சஸ் டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இந்த சார்ட்டை நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம இந்த சார்ட்டுக்கு மேலே அந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நாம் ஆக்சஸ்க்கான டைட்டில்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஆக்டிவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது நமக்கு ஆக்சுவலாக என்னது, இந்த வெர்டிக்கல் ஆக்சஸ் கம்ப்ளீட்டாக ரெவென்யூ பேஸ் பண்ணி, ஸோ அப்போது ரெவென்யூ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அண்ட் ஹாரிசாண்டல் ஆக்சஸ் எக்ஸ்பென்ஸை பேஸ் பண்ணி, ஸோ அப்போது எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆக்சஸோட நம்பர்ஸ், இந்த பவுன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரே வெறும் டாட்டா தானே இருக்குது, வெறும் மார்க்கர்ஸ் தானே இருக்குது, எப்படி புரிஞ்சுக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். ஆரம்பத்திலே நம்ம பார்த்த மாதிரி இந்த சார்ட் எதுக்காக நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம், ரெண்டு செப்பரேட்டான டேட்டா செட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் தான். உதாரணத்துக்கு ஜூன் மாதம் எக்ஸ்பென்ஸ் 60,000, ரெவன்யூ நமக்கு எவ்வளோ வந்திருந்தது, 80,000 இல்லையா. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை இங்கே நமக்கு ஒரு மார்க்கர் மூலியமாக பார்த்தீங்கன்னா காமிக்குது. கரெக்டாக எக்ஸ்பென்ஸ் 60,000 இருக்கிறதும் அண்ட் ரெவன்யூ 80,000 இருக்கிறத கரெக்டாக அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கர் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மார்க்கர்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை விஷுவலாக பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மார்க்கர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே. ஸோ ஆக்சிஸோட நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். காரணம் இப்போ ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் இங்கே எவ்வளோ இருக்குது? 80,000 இருக்குது. ஓகே, நமக்கு ஒரு 70,000லேருந்து இருந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் இங்கே 0லேருந்து நம்பர்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ்லேயும் மினிமம் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குது? 50. ஸோ அப்போ ஒரு 40லேருந்து நமக்கு இந்த மினிமம் இருந்துச்சுன்னா, இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக விஷுவலாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த ஆக்சிஸை நம்ம டபுள் கிளிக் பண்ணாலே போதும். அதை நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கான அந்த ஆக்சஸ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இதில் மினிமம் 0ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெவென்யூவோட மினிமம் 80,000. அப்போ நாம் இதில் என்ன பண்ணலாம்? ஒரு 70,000 இல்லை 60,000 என்ன பண்ணலாம்? ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ட்ரு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அந்த டீட்டெயில் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அந்த விஷுவல் நமக்கு நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி ஹாரிசாண்டல் ஆக்சஸ் என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் மினிமம் 0 இருக்குது. பட் நமக்கு மினிமம் பார்த்திங்கன்னா 50 இல்லையா? ஸோ அப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம்? ஒரு 40,000 என்ன பண்ணலாம்? ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இன்னுமே பார்த்திங்கன்னா விஷுவலாக நமக்கு நல்லாவே பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். மேபி இந்த ஆக்சஸோட நம்பர்ஸ் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று இடிக்குதுன்னா ஜஸ்ட் நீங்கள் சார்ட்டோட சைஸ் என்ன பண்ணுங்கள்? அதிகப்படுத்துங்க. இல்லைங்கிற பட்சத்தில் அந்த நம்பர்ஸையும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ முன்னை விட இப்போ நமக்கு இன்னுமே அந்த ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ 60, 80 அண்ட் அதே மாதிரி இல்லை நம்ம அதுக்கு மேலே ஹோவர் பண்ணும்போது, அந்த மார்க்கருக்கு மேலே ஹோவர் பண்ணும்போதும் அந்த ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். இல்லை நமக்கு இந்த மார்க்கர்ஸையும் சேஞ்ச் பண்ணணும் போது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நமக்கு அந்த மார்க்கரோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இதில் இங்கே நமக்கு இந்த ஃபில் அண்ட் லைன் இருக்குது இல்லையா, அதில் போயிடலாம். சீரியஸ் ஆப்ஷனில் ஃபில் அண்ட் லைனில் மார்க்கர்ஸ்குள்ளே போயிட்டு அதில் நமக்கு சாலிட் ஃபில், நமக்கு இந்த எல்லோ ஃபில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒருவேளை பார்டர்லாம் உங்களுக்கு வேண்டான்னா நோ லைன் கொடுத்துருங்க. மற்றபடி இல்லை எனக்கு வந்து இந்த மார்க்கரே கொஞ்சம் வேறு ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும்னா மார்க்கர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். நாம் அதை பில்டின்ல போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய டைப் ஆஃப் அந்த இதை நீங்கள் என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமாக நீங்களே எதாவது வைக்க போகிறீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான ஐக்கன்ஸ் ஆர் அந்த பிக்சர்ஸை நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? உள்ளே ப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் நமக்கு இங்கே இருக்கக்கூடியதே பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நமக்கு அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஓகே. அண்ட் இதிலே சைஸையும் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்களுக்கு விஷுவலாக இன்னும் நல்லா தெரியணும்னா அதுக்கேற்ற மாதிரி தாராளமாக இங்கே நீங்கள் எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக விஷுவலாக பார்த்துக்க முடியும். அண்ட் ஃபைனலாக அந்த ட்ரெண்ட் லைன்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா சார்ட்டோட எலமெண்ட் அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அங்கே நீங்கள் ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம். ட்ரெண்ட் லைன்லேயும் உங்களுக்கு நிறையா கண்ட்ரோல் வேணும்னா ரொம்ப சிம்பிள். அந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். சேம் உங்களுக்கு எக்ஸ்பொனன்ஷியலாக வேணுமா, இல்லை லீனியராக வேணுமா, இல்லை உங்களுக்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணனாலும் தாராளமாக அதுக்கு ஏற்ற மாதிரி சாலிடான கலர்ஸை நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தாராளமாக நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை நீங்கள் டியூன் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி ஒருவேளை உங்களுக்கு இந்த ஜான்வரி, ஃபெப்ரவரி இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் உள்ளே வரணும் போது அப்போ தாராளமாக நீங்கள் இந்த சார்ட்டோட டைப்பே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஸ்கேட்டர் பிளாட் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ அதனால் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் சார்ட் டைப். அண்ட் இதில் நமக்கு பார் சார்ட் இருக்குது. பார்லாம் நம்ம பேசிக்காக பார்க்குற சார்ட் தான். ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ட்டை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய அந்த ஏரியாவை நீங்கள் என்ன பண்ணலாம்? எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஜான்வரி, ஃபெப்ரவரி இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். பிகாஸ் இதை நீங்கள் ஸ்கேட்டர் பிளாட்டில் பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.